ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட நம்ம இந்த பில்டிங்கோட வாட்டர் லைன் அவுட்டர் கனெக்ஷன் ஃபுல்லாக ஒர்க்கு முடிச்சிட்டோம். அது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது நம்ம கிச்சனுக்கு கொடுத்துருக்குற சோலார் வாட்டரும் ப்ளஸ் கோல்டு வாட்டரும் லிங்க் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இனி டைனிங் ஹாலோடதும் மோட்டரோடதையும் ஓட்டி நிறுத்தினோம்னா நேராக நம்ம டேங்க் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு போயிடலாம். பின்ன மாடியிலையும் ஒரு டேப் கேட்டிருக்காங்க. எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மட்டும் பைப்புக்கு மேலேயே வந்துடும். அதுக்கு மேலே இன்டர்லாக் போடுவாங்க. அதனால் எந்த வித டேமேஜும் ஆக வாய்ப்பில்லை. இங்கெல்லாம் டைல்ஸ் வந்துடும். அதனால் நம்ம அதை பார்க்காம சோலார் லைனுக்கெலாம் கவரிங் வச்சு தான் போயிருக்கோம். 1 இன்ச் பிவிசி பைப் போட்டிருக்கோம். அப்புறம் செப்பரேட்டாக 3 கனெக்ஷனுக்கும் வால்வு போட்டிருக்கோம். சோலார் ப்ளஸ் வாஷ்ரூம், கிச்சன் 3த்துக்குமே செப்பரேட்டாக வால்வு கொடுத்துட்டோம். எதுவும் ஒன்றா மேலே போய் ஆஃப் பண்ணிகிட்ருக்க தேவையே இல்லை. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற வீடு டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 20 அடியில் தான் இருக்கும். இப்போ இந்த டேங்க்லேருந்து நம்ம அவுட்லெட் எடுத்து எவ்வளோ ஃபோர்ஸ் வருதுன்றதையும் உங்களுக்கு காட்டுவோம். க்ளோசட் பைப் லைன் தான் இது. அதுவும் நம்ம அடித்து அதுலேருந்து ஏர் பைப்பும் மேலே கொண்டு போய் ஏர் கவுல் போட்டு விட்ருப்போம். அது உங்களுக்கே பார்த்தா தெரியும். வீடியோவை கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக இதிலே இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டேங்க் வைக்கிறதுக்கு வந்தாச்சு. இப்போ டேங்க் நம்ம ஹோல்ஸ் பண்ணி அதில் 1.25 இன்ச்சு டேங்க் கனெக்டர் தான் நம்ம போடுறோம். அது போட்டு வாட்டரோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கடைசி வரை வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நம்ம ஆல்மோஸ்ட் இதில் ரிசல்ட் பார்க்கும்போது இருட்டிருச்சு. அதனால் கரெக்டாக தெரியுமான்னு தெரில. இருந்தாலும் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி தான் எடுத்து போட்டிருக்கோம். பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம டேங்க் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு வச்சு அதுலேருந்து ப்ராப்பராக டேங்க் கனெக்டரு, வால்வு, யூனியனு, ஏர் பைப்பு எல்லாமே அடித்து கீழே நம்ம ரிசல்ட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்புவோம். ஆல்ரெடி நமக்கு ஓவர் டைம் ஆயிடுச்சு. சரி, இப்போ வாங்க நம்ம வாட்ரு எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ப்ரெஷர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ வாட்டரோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம இத்தனைக்கும் ப்ரெஷர் மோட்ரு கூட வைக்கலை, இருந்தாலும் இந்தளவுக்கு ப்ரெஷர் வருது. இத்தனைக்கும் டேங்க் நமக்கு ஃபில் பண்ணவும் இல்லை. ஒரு கால்வாசி டேங்க் சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபில் பண்ணோம், அது மட்டும்தான். அதுலேயே இந்த ஃபோர்ஸ் வருது அப்படின்னா டேங்க் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு ப்ரெஷராகி கிடைக்கும். அதனால் பாருங்கள், இந்த ஒர்க்கு உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மொபைல் நம்பர் தரோம். வீடியோவோட எண்ட்லேயும் நம்ம மொபைல் நம்பர் தரோம். காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.